அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு புகாரை விசாரித்த சிபிஐ மற்றும் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொன்ன சிபிஐ நீதிமன்றம் இதுக்கு நேர் மாறான நிலைப்பாட்டை எடுத்தது நம்ம பார்த்தோம். கைப்புண்ணாக இருந்தால் கூட கண்ணாடி இல்லாமல் நாங்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்ற அடிப்படையில் அந்த புகாரையும் அந்த வழக்கையும் அவர்கள் கையாண்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நண்பர்களே, இந்த சட்டத்தின் ஆட்சி என்பதன் மீது நமக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுவதையும் அதனால் ஒரு சலிப்பும் விரக்தியும் வர்றதும் தவிர்க்க முடியறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வேறு வழி கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தேவை என்றால் நமது உரிமைகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களைத்தான் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை தான் நம்ம அணுக வேண்டியிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அரசியல் சாசனம் நமக்கு அங்கீகாரம் செய்திருக்கக்கூடிய மற்ற உரிமைகள் என்ன என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சென்ற வீடியோவில் ஆர்டிக்கிள் 19 சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்துரிமை என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 4-5 உரிமைகள் என்ன என்பதை நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்து வரக்கூடியது ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. அதாவது ஒரு இடத்துல அமைதியான முறையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் கூடுவது என்பது நம்மளுடைய அடுத்த அடிப்படை உரிமை. இந்த கூடுவது என்பதில் கூட்டங்கள் நடத்துவது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, ஊர்வலம் போவது, இது எல்லாமே அடங்கும். ஆனால் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதில் அது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆயுதங்கள் எதுவுமே நம்ம கையாளக்கூடாது. அதனால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படக்கூடாது. நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கும் அதனுடைய ஒற்றுமைக்கும் எந்த ஒரு குந்தகம் ஏற்படக்கூடாது என்பதெல்லாம் அதனுடைய நிபந்தனைகள். அப்போ ஒரு இடத்துல அமைதியான முறையில் கூடுவது என்பது நம்ம லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு இடத்துல கூடுவது என்பது எந்த ஒரு காலகட்டத்தில் அது சட்ட விரோதமாக மாறலாம். அப்போ அன்லாஃபுல் அசம்பிளி ஏதாவது ஒன்று இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உதாரணமாக இப்போ இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு பிரிவு 141வது பிரிவில் சில அக்கேஷன் சொல்கிறாங்க. அதாவது 5க்கும் அதிகமான நபர்கள் ஒரு இடத்துல கூடி அவர்களுக்கு ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு பொது நோக்கத்தோடு அவர்கள் கூடினால் அந்த செக்ஷனில் ஒரு 4-5 தவறுகள் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த தவறுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொது நோக்கத்தோடு 5 அல்லது 5க்கும் அதிகமான நபர்கள் ஒரு இடத்துல கூடினால் அந்த கூட்டத்துக்கு அன்லாஃபுல் அசம்பிளி என்று அவர்கள் பெயர். நண்பர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த அன்லாஃபுல் அசம்பிளியில் ஒருத்தர் அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர் வாலண்டரியாக அந்த ஒரு கூட்டத்தில் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டால் அது அப்படியே ஒரு குற்றமாக அது மாறுது. அவர் திரும்ப போய் ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி தவறு செய்தால் அது கூடுதல் தவறாக வரும். அப்போ 143 என்ற அந்த இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பீயிங் ஏ மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி பை இட் செல்ஃப் இஸ் அன் அஃபென்ஸ். அதுக்கு மட்டுமே 6 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கலாம், அல்லது அபராதம் போடலாம், அல்லது இரண்டுமே விதிக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் கூடுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் பை பீயிங் ஏ மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி யூ ஆர் லைபிள் டு பி பனிஷ்ட் என்பதை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஊர்வலமெல்லாம் போகணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா போலீஸுக்கிட்ட முன்னால் அனுமதி வாங்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் வருது. சப்ஜெக்ட் டு தீஸ் கண்டிஷன்ஸ் நம்ம ஒரு இடத்துல முன் அனுமதி வாங்கி அமைதியாகவும் வேறு எந்த விதமான கெட்ட நோக்கங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக கூடுவது என்பது நம்ம அடிப்படை உரிமை என்பதை நம்ம பார்க்கலாம். அது ஒன்று. அடுத்து வரக்கூடியது ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். ஒரு சங்கம் அமைத்துக்கொள்வது, யூனியன் அமைத்துக்கொள்வது என்பது அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடுத்த அடிப்படை உரிமை. ஆனால் இதுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நம்ம இந்த அடிப்படை உரிமையை பயன்படுத்திக்க முடியும். இது எல்லா சிட்டிசன்ஸுக்குமே இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. உதாரணமாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது மிலிட்ரி, இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சங்கம் சேர்க்கக்கூடிய உரிமை என்பது நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆர்மியில் பணியாற்றக்கூடிய அந்த போர் முனைக்கு செல்லாமல் வேறு நிலையில் பணியாற்றக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் செய்கிறவங்க, துணிகள் தைக்கக்கூடியவர்கள்,
முடிதிருத்தக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து ஆர்மியில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் கூட அந்த சங்கம் சேர்க்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை என்பது தான் சட்டம். அந்த சங்கம் சேர்த்துக்கொள்வது என்பது அடிப்படை உரிமையாக இருந்து கொண்டாலும் அந்த சங்கத்தை அங்கீகாரம் செய்யணும் என்று நாம் கட்டாயமாக அரசாங்கத்தையோ அல்லது வந்து நிர்வாகங்களையோ கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அது வந்து ஒரு அடிப்படை உரிமை இல்லை. ரைட் டு ஃபார்ம் அண்ட் அசோசியேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் அதே நேரத்தில் வந்து எங்கள் சங்கத்தை நீங்கள் கண்டிப்பாக அங்கீகாரம் பண்ணணும் என்று நம்ம கண்டிப்பாக சப்ஜெக்ட் டு ஸோ மெனி கண்டிஷன்ஸ் இருந்தால் அங்கீகாரம் அவங்க பண்ணலாம். அதே மாதிரி ரைட் டு ஸ்ட்ரைக், வேலை நிறுத்தம் செய்வது என்பதும் அது வந்து ஒரு லீகல் ரைட்டு. ஆனால் அது வந்து ஒரு அடிப்படை உரிமை என்பது கிடையாது. அது ஒரு 14 நாள் நோட்டீஸ் கொடுத்து அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்ம வேலை நிறுத்தம் செய்யலாம். ஆனால் வேலை நிறுத்தம் செய்வது என்பது ஒரு அடிப்படை உரிமை என்ற கேட்டகரியில் அது வருவது இல்லை என்பதை அடுத்து நாம் பார்க்குறோம். அடுத்து 19வது சரத்தில் வரக்கூடிய உரிமை என்பது ஃப்ரீடம் டு மூவ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. நீங்கள் நாட்டில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்கள் சுலபமாக எந்த விதமான தங்கு தடையுமின்றி போகலாம். ஆனால் அங்கம் வந்து அதுக்கு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படக்கூடாது என்பதும், குறிப்பாக இதில் வந்து இந்த மலைவாழ் மக்கள், இந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் சில இடங்களில் செட்டில்மெண்ட் இருப்பாங்க, அவர்களுக்கு எந்த விதமான பாதகம் ஏற்படுத்தாமல் நீங்கள் போகலாம். நீங்கள் இந்த அந்தமான் மாதிரி இடங்களுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து நம்ம போவதற்கே நமக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அது அரசியல் சாசனத்திலேயே சொல்லப்படக்கூடிய ஒரு நிபந்தனை என்ற அடிப்படையில் அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ள முடியுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. நம்ம நாட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் நீங்கள் குடியிருக்கலாம், நீங்கள் வந்து நிரந்தரமாக செட்டில் ஆகலாம். அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அந்த உரிமையை நம்ம பயன்படுத்தலாம். இறுதியாக நீங்கள் எந்த தொழிலை வேண்டுமானாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம். எனி ப்ரொஃபஷன், எந்த வியாபாரம், ட்ரேடு, பிஸ்னஸ், காமர்ஸ், எந்த ஒரு தொழிலை வேண்டுமானாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அது உங்களுடைய அடிப்படை உரிமை. ஆனால் அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு லாயராக வரணும்னா நீங்கள் பிஎல் படிச்சிருக்கணும், எம்பிபிஎஸ் படித்தா தான் டாக்டர் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது நீங்கள் கண்டிப்பாக அந்த தகுதி உங்களுக்கு இருக்கணும். அதர்வைஸ் போலி டாக்டர்ஸ், போலி வக்கீலுக்கு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து இது என்னுடைய அடிப்படை உரிமை என்று நீங்கள் வந்து அந்த தகுதி இல்லாமல் அந்த தொழிலை செய்வேங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நிலை எடுக்க முடியாது. தட் இஸ் நாட் அலவுட். அதே மாதிரி கிரைம், ஒரு ரவுடித்தனம் பண்ணுறது ஒரு தொழிலாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது நிச்சயமாக கிரைம் இஸ் நாட் எ ப்ரொஃபஷன். ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகைகள்லாம் வந்து ஏதோ பிரபல வழக்கறிஞர், பிரபல மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி பிரபல ரவுடி அப்படிங்கிற செய்தியை போடுறது நம்ம பார்க்கல. ஏன்னா ரவுடித்தனம் பண்ணுறது ஏதோ தொழில் மாதிரியே நம்ம பத்திரிக்காரங்கள் அதை செய்தி போகிறது நீங்கள் பார்க்கலாம். பட் அது சட்டப்படி அந்த மாதிரி ஒரு கிரைம், ஒரு குற்ற செயல் செய்வது என்பது நிச்சயமாக ஒரு தொழிலாகாது. அந்த தொழிலை செய்வது என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை என்பது ஆகாது. அதே நேரத்தில் எந்த தொழில் வேணாலும் நம்ம செய்யலாம் தான். ஆனால் அரசு விரும்பினால் பொது நலனை கணக்கில் எடுத்துக்கொண்டு சில துறைகளில் வந்து அரசாங்கம் மட்டுமே தான் அந்த தொழிலை செய்யும், தனிநபர்கள் வந்து அந்த தொழிலை செய்யக்கூடாது என்று ஒரு நிபந்தனையை அரசாங்கம் விதிக்கலாம். அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். உதாரணமாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ மணல் வியாபாரம்னு எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து பொதுமக்களுக்கு நன்மையை கருதி அரசாங்கம் மட்டுமே அதை நம்ம செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சில நிபந்தனைகளை போடலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃப்ரீடம்ஸ் கேரண்டீட் அண்டர் தி ஆர்டிகிள் 19 நம்ம பார்க்குறோம். நண்பர்களே, அடுத்து வரக்கூடியது 20, 21, 22லாம் வந்து ரொம்ப முக்கியமான சில உரிமைகளை கொடுக்கக்கூடிய சில சரத்துக்கள் இருக்குது. குறிப்பாக சில தவறுகள் செஞ்சுருக்கும் போது அது கன்விக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கன்விக்ஷன் கொடுக்குற விஷயத்தில் என்ன மாதிரியான உரிமைகள் வந்து தரப்பட்டிருக்கு என்பதை வந்து அடுத்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் விவரமாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கிளை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.